நமஸ்காரம். இன்னைக்கு மகா சங்கட சதுர்த்தி. இன்னைக்கு விநாயகர் சதுர்த்திக்கு வரத்துக்கு ஆவணி விநாயகர் சதுர்த்தி வரத்துக்கு முன்னாடியே சதுர்த்தியை ரொம்ப விமர்சமாக கொண்டாடுவோம். நிறைய பேர் விரதம்லாம் இருந்து ரொம்ப நிஷ்டையாக பண்ணுவா. அண்டு விநாயகரும் அப்படிதான், கேட்டதே உடனே அவர் கொடுக்கக்கூடியவராக்கும் அவர். எங்களுக்கு இன்னைக்கு ஒரு பெரிய பாக்கியம் என்ன கிடைச்சது அப்படின்னா, வேளாச்சேரியில் அனுஷம் இல்லம் அப்படின்னு சொல்லிட்டு அவ இன்னைக்கு அகண்டமாக லலிதா சகஸ்ரநாம பாராயணம் பண்ணினா. 6 மணியோட ஓவர். பட் அவள் பண்ணினா அப்படின்னு இன்விடேஷன் எனக்கு ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடியோ 3 வாரத்துக்கு முன்னாடியோ என்னை கூப்பிட்டுருந்தா. எங்கிட்ட சொல்லியிருந்தா. சொல்லிவிட்டு உங்கள் சைட்லேருந்து எவ்வளோ பேர் வருவேள் அப்படின்னு கேட்ட உடனே டக்குன்னு எனக்கு ஒரு நம்பர் வந்துருத்தோம். அந்த நம்பரை சொல்லிட்டேன் நான். பட் அதுக்குண்டான ஏற்பாடே இல்லைங்க. நான் விஷயம் எங்கள் குரூப்காரர்களுக்கு நான் ஃப்ளோட் பண்ணேன வழியை யாருமே சொல்லலை. ஏன் சொல்லலை அப்படின்னா, இந்த வரிசையாக வரலட்சுமி நோன்பு, ஆவணியாவட்டம் அப்படின்னு ஒரு கிருஷ்ண ஜெயந்தி வருது, ஒரே அடுத்தடுத்தாப்பில் வருது அப்படிங்கிறதுனால யாராலையும் பெருசாக சொல்ல முடியல. ஸோ அது ஒரு மெயின் காரணம். எப்படி நானும் என்ன பண்ணிட்டேன், சரி யாரையும் நம்ம ஃபோர்ஸ் பண்ண முடியாது சரி அப்படின்னு. பட் நான் ஒரு நம்பரை சொல்லிட்டேனே ஆல்ரெடி. ஒரு 3 வீக்ஸ் முன்னாடி அவள் கேட்ட உடனே ஒரு நம்பரை அவள்கிட்ட சொல்லியாச்சு நான். அதுக்கப்புறம் ஒரு 2 பேர் எனக்கு ஃபோன் பண்ணி நாங்கள் வரோம் அப்படின்னு சொன்னான். அவகிட்டையும் நான் என்ன சொல்லிட்டேன், இல்லைம்மா எனக்கு யாருமே பெருசாக பேர் கொடுக்கல, அதனால் நாங்கள் போகிறதே டவுட்டு தான் அப்படின்னு அதையும் நான் சொல்லிட்டேன். நீங்கள் ஒரு வேளை சான்ஸ் கிடச்சதுன்னா நீங்கள் அவளோட போயிடுங்கோ அப்படின்னும் சொல்லிட்டேன். அது எப்போது 2 நாள் முன்னாடி. அதுக்கப்புறம் பார்த்தேன்னா நீங்கள் நம்ப மாட்டேன், டக்குன்னு நான் வரேன்னு சொல்லிட்டு நான் எந்த நம்பரை நான் அவகிட்ட நான் கமிட் பண்ணியிருந்தேனோ அதே நம்பர் தான் இன்றைக்கி நாங்கள் போயிருந்தோம். அங்கே படிச்சுட்டு அங்கே எவ்வளோ பேர் வந்திருந்தா தெரியுமா? என்ன ஒரு வைப்ரேஷன். திரும்பின இடம்லாம் மகா பெரிவா. அதுலேயும் மகா பெரிவாளோட ஒவ்வொரு போஸ் அவ்வளோ அருமையாக இருந்ததுங்க. அவ்வளோ அருமையாக இருந்தது. ஒரு பெரிய ஒரு வைப்ரேஷன் நிஜமாக. அங்கே இன்னொன்று ஒரு முக்கியமான சமாச்சாரம் என்னன்னு கேட்டேன்னா, எல்லாரும் ஒரு ஜென்ஸு லேடிஸு எல்லாரும் ரொம்ப அழகாக பண்ணினா. அண்டு அகண்டம் அப்படின்னா சும்மா இல்லை, வரவாளை பாராயணம் பண்ணவாளை வெறுமனை அனுப்பலை, தாம்பூலம் கொடுத்தா, ஆகாரமும் கொடுத்தா. தாகசாந்தி ஆகாரம் கண்டிப்பாக கொடுத்தா. நீங்கள் யோஜனை பண்ணி பாருங்க, நாங்கள் போனது 4 to 5 தான். அவள் காத்தாலேருந்து பண்ணுறவாளை அத்தனை பேரும் சாப்பாடு போட்டு ஆகாரம் அது ஒரு பக்கம் நடந்துட்டுருக்கு. இங்கே தம்பதியாக 2 பேர் உள்ளே உட்காந்துன்னு பூஜை பண்ணிட்டுருக்கா. அவளுக்கு பூஜை தான் நடந்துட்டுருக்கு. ஆனால் எவ்வளோ பேர் இதில் ஒரு கலெக்டிவாக இருந்தால் இந்த காரியம் நடக்கும். எனக்கு அதுதாங்க ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எப்படி பெரியவா நடத்துகிறா பாருங்கன்னு. அவள் மெயின் யாரோ அவள் 2 பேரும் உள்ளக்குள்ளே பூஜை பண்ணிட்டு இருக்கா. சுவாமிக்கு பூ போட்டுண்டு அலங்காரம் பண்ணிட்டு உள்ளே இருக்கா. மிச்ச சுத்துக்காரியங்கள் எவ்வளோ இருக்குங்க. ஒரு பக்கம் சமையல் நடந்துட்டுருக்கு. ஒரு டைம் காத்தால டிஃபனுக்கு ஒரு ஐட்டம், லஞ்சுக்கு ஒரு ஐட்டம், அப்புறம் ஸ்நாக்ஸுக்கு ஒன்று, அப்புறம் நைட்டு அதுக்கப்புறம் ஒரு டிஃபனு, அதுக்கப்புறம் மகா நைவேத்தியம். இப்படி அது ஒரு கிச்சனில் ஒரு பக்கம் போயிட்டே இருக்குது. அதை ஒருத்தர் 2-3 பேர் மானிட்டர் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இங்கே தாம்பூலம் வரவாளை வாங்கோன்னு வாய் நிறைய கூப்பிட்டு அழகாக மஞ்சள் குங்குமம்லாம் கொடுத்து, அப்புறம் எங்களுக்கு எல்லாருக்கும் தாம்பூலம் வந்துதான்னு கேட்டு யாரோங்க. அதுதாங்க நிஜமாக சொல்கிறேன். மகா பெரிவா எப்படிலாம் நம்மளை அவ்வளோ மரியாதைங்க, அவ்வளோ மரியாதை. நாங்களும் அவளுக்கு மரியாதை கொடுத்தோம். ஏன்னா அவள் அவ்வளோ தூரம் அவளுக்கும் எல்லாருக்கும் வீடு வேலைகள் வயசு எல்லாம் இருந்து. பட் அந்த நேரத்தில் அவள் தன்னையே மறந்துடுறா பாருங்க. தன்னையே மறந்து படியேறி இறங்கி அப்புறம் வந்தடா சாப்பிட்டேடா போனேடா அப்படி தன் வீட்டு கல்யாணம் மாதிரி அவ்வளோ அழகாக உபச்சரித்து ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தா. எங்களுக்கு இந்த பாக்கியம் கிடைச்சது ரொம்ப 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 நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா நான் ஒரு நம்பரை கமிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யாருமே எனக்கு ஃபோன் பண்ணலை. நான் வரேன் அப்படின்னு யாருமே சொல்லலை. என்னால் ஃபோர்ஸ் பண்ணவும் முடியல. ஏன்னா பிகாஸ் அடுத்தடுத்தாப்புல விசேஷங்கள்லாம் வருதுங்கிறதுனால அது நியாயமானது தானே. அதனால் நான் ஒன்றும் ஃபோர்ஸும் பண்ண முடியல. பட் இது எப்படி பெரிவா நடத்திண்டா, எப்படி அந்த நம்பரை என்னை சொல்ல வச்சா, எப்படி அபிராமி பட்டருக்கு
பௌர்ணமின்னு சொல்லி அமாவாசைன்னு சொல்லி அது பௌர்ணமியாக ஆச்சு அப்படிங்கிறத அம்பாள் ப்ரூவ் பண்ணாலோ எனக்கு மகா பெரிவா தாங்க எனக்கு இது நிஜமாகவே நடத்தி கொடுத்தா. அதுக்கு நிஜமாக மகா பெரிவா சரணம், பெரிவா சரணம், பெரிவா சரணம். நிஜமாக எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க. நானும் எல்லார போல் கலோக்கியலாக தான் நான் இருக்கேன். பட் சில விஷயங்கள்லாம் என்னை மீறி நடக்கிறது அப்படின்னா என்னுள் கடவுள் இருக்கார் அப்படிங்கிறத நான் ரொம்ப சந்தோஷமாக அப்படியே நான் வந்து ஆலிங்கனம் பண்ணின்னு சந்தோஷமாக இருக்கேங்க. நிஜமாக இதை விட ஒரு திருப்தி என்னங்க வேணும்? நான் ஒரு நம்பரை சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் யாரும் எங்கிட்ட கமிட் பண்ணிக்கல, ஆனால் அது நடந்தது. அது எப்படி நடந்தது அப்படின்னு எனக்கு நிஜமாகவே எனக்கு வார்த்தைகள் இல்லை. இன்றைக்கி என் கூட வந்த அத்தனை பேருக்கும் நான் பெரிய நமஸ்காரம் சொல்கிறேன். ஏன்னா அதை உண்மையாக்கினது இவாளால் தானே. இவள் எல்லோரும் என் கூட கை கொடுத்ததுனால தானே என்னால் அது அந்த நம்பர் வந்து உண்மையாச்சு. ஸோ வந்தவ அத்தனை பேருக்கும் நமஸ்காரங்கள். நிஜமாக அவ்வளோ கை கொடுத்தா. அதுக்கு நிஜமாக அத்தனை பேரும் கடவுளுங்க, அத்தனை பேரும் பெரிவாதம். என் கூட வந்தவ அத்தனை பேரும் பெரிவாதம். அங்கே உள்ளுக்குள்ளே போய் என்னையே நான் மறந்தேங்க. அவ்வளோ படங்கள்னால் சுவாமி மகா பெரிவா ஒவ்வொரு போர்சலை அவ்வளோ அருமையாக இருந்தது. வந்தவா அத்தனை பேரும் வாய் நிறைய லலிதா சகஸ்ரநாமம் அப்படியே அந்த வைப்ரேஷன் கிரு 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 கிருன்னு ஓடினே இருந்ததுங்க. என்ன கொஞ்சம் உடம்புங்கிறதுனால உட்கார முடியல, நிற்க முடியல, கொஞ்சம் உட்காரதுக்கு மியூசிக்கல் சேர் மாதிரி தான் இருந்தது. பட் என்ன பண்ண முடியும்? அதுவும் பெரியவா கண்டிப்பாக நமக்கு வந்து அந்த ஸ்மரணை கொடுத்துருக்காரு பக்கேடா. அந்த சொல்லக்கூடிய அந்த மந்திரங்கள் கொடுத்துருக்கார். அப்படிங்கும்போது இந்த உடல் உபாதைகள்லாம் நம்ம மைனஸ் பண்ணி தான் ஆகணும் கண்டிப்பாக. அதெல்லாம் ஏன்னா இதை கொடுக்கும்போது இதே நம்ம பேலன்ஸ் பண்ணிட்டு தான் ஆகணுங்க. அது ஏற்றுட்டு தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. ஸோ இப்போது நான் கொஞ்சம் கிளிப்பிங்ஸ்லாம் நான் போடுறேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ஃபோட்டோ எடுத்தேன், அது கொஞ்சம் கிளிப்பிங்ஸ் போடுறேன், நீங்கள் பாருங்கோ. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணாதவா பண்ணுங்கோ, கமெண்ட் அடிக்காதவா கமெண்ட் அடிங்கம்மா ப்ளீஸ். நிஜமாக சொல்கிறேன், இது ஒரு பெரிய பாக்கியம், ஒரு பெரிய பாக்கியம். எனக்கு இன்றைக்கி என் கூட வந்தவா அத்தனை பேருக்கும் நான் வந்து நிஜமாகவே அவள் பாக்கியம் பண்ணவான்னு நான் சொல்லுவேன். தேங்க்யூ ஸோ மச். ब्राह्मणी ब्राह्मी ब्रह्मानंदा परिप्रिया भाषा रूपा प्रकर्षेना पापा पावप्रसिता सुहाराध्या सुभगरी शोभना सुरभाकरी राजराजेश्वरी राजदायिनी राजवल्लभा राजकृपा राजपीठ निवेशिना निदर्शिता राजलक्ष्मी कोसनादा सतुरंग महेश्वरी साम्राज्यदायिनी सत्यसन्धा सागरमेखला दीक्षिता दैत्य समनी सर्वलोकवसंकरी सर्वार्थदात्री सावित्री सच्चिदानंद रूपिणी देशकाला परिचिन्ना सर्वका सर्वमोहिनी सरस्वती शास्त्रमयी कुमाम्बा गुह्य रूपिणी सर्वोपाधि विनिर्मुक्ता सदा शिवपतिव्रता संप्रदायेश्वरी साधी गुरुमंडल रूपिणी कुलोदीना मकाराध्या माया मधुमतीमयी गणाम्बा गुह्यराराध्या कोमलांगी गुरुप्रिया स्वतंत्रा सर्वतन्त्रेशी दक्षिणामूर्ति रूपिणी सनकादि समाराध्या चरात्मिका सर्वलोकेश्वरी विश्वधारिणी त्रिवर्गता त्रिशुभगा त्र्यंबका त्रिगुणात्मिका स्वर्गा पवर्गदा शुद्ध जपा पुष्पनिभाकृतिः ओजोमदी त्रिदरा शुद्ध विद्या पुराकारा तुझ पंडितरा कर्पूर वेणुका मोद समाकर्षित कंतरा निज सल्लाभ माधुर्य विवर्षित कक्षपी पंचभावे समानसा अनागरित सादृश्य सुभदश्री गुणायुधा भावे समस्त मांगल्य सूत्र शोभितकंतरा अनकाकल तेयूर समनीयुक्तान्विता रत्न क्रैवेय सिद्धार लोल मुक्ताबलान्विता रामेश्वर प्रेमरत्न मणि प्रतिगणस्तरी नाभ्यालपाल रोमाली लता पदर्परी रत्नरोमल दातार दासमुखेय मध्यमा